இது வந்து ஒரு உதவி கேட்குற பதிவு தான். ஏன்னா நான் வந்து இங்கே வரும்போது நாய்க்குட்டிகள் வந்து நிறைய அடிபட்டு சாகிறத பார்த்துட்டு அந்த நாய்க்குட்டிகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட கொஞ்சம் நாய்கள் வந்து என்கிட்ட பெருசாகிடுச்சு, அதை எங்கேயும் கொண்டு போய் விட முடியல, என் கூடவே வச்சுக்கிட்டேன்னா. இங்கே நிலத்துல வந்து ஷெல்டர் கட்டியிருக்கேன் நாய்களுக்காக. பட் இன்னும் ஃபென்சிங் போடல. நான் இது எப்படின்னா, தெரு நாய்க்குட்டிகள் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கோம்ல குட்டிகள், அந்த குட்டிகளை எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது சில நாய்க்குட்டிகள் வந்து இறந்து போயிடும், சில குட்டிகள் தான் பிழைக்கும். அப்போ அந்த குட்டிகளை தங்க வைக்கிறதுக்கான ஒரு இடமா தான் நான் எங்கள் அம்மாவுடைய நிலத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணுன்னா, அங்கே ஷெல்டர் போட்டிருக்கேன், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இதனால் என்ன, மற்ற பக்கத்தில் இருக்கிற அந்த கொட்டாயில் இருக்கிறவங்களுக்கெலாம் கொஞ்சம் பிரச்சனை வருது. இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஒரு முறை கூட என்னோடய சாவியை வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போவும் என்னோடய சாவியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. தகாத வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க. எப்போவுமே வந்து பேசுகிறது என்னென்னா, நாய் துரத்துதுன்னா வண்டி வந்து ஸ்லோ பண்ணிட்டு தான் போகணும், வேகமாக ஓட்டக்கூடாது வண்டியை. இப்போ வந்து மோஸ்ட்லி எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே நாய் வளர்க்குறதுனால எந்த நாய் பண்ணியிருந்தாலும் உங்கள் நாய் தான் பண்ணிருச்சு, உங்கள் நாய் தான் படுதா கிழிச்சிருச்சு, உங்கள் நாய் தான் வந்து எங்கள் கொட்டாயில் கக்கா பண்ணிருச்சு, உங்கள் நாய் தான் இந்த மாதிரி துரத்துது அப்படிங்கிற பேச்சு தான் வரும். அதனால் என்னென்னா, இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படியே போகுது. எனக்கு ஒன்றும் இல்லை, அது பிரச்சனை வருது, கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது நாய்க்குட்டிகள் இறந்து போகுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த முயற்சி எடுத்தேன். இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்னு எனக்கு வந்து தெரியல. இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, அதனால் சின்ன பிள்ளைங்களை இது பண்ணுறது, தகாத வார்த்தை பேசுறது, அப்படி வாடி போடி தேவடியா அந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது ரொம்ப வருத்தமாயிடுது. இத்தனைக்கும் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ கேவலமாக இவ்வளோலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நிதானமாகவே சொல்கிறேன், இந்த நிலத்தில் வராதிங்க, இந்த வழியில் வராதிங்க, வந்துடுச்சுன்னா நாய் வந்து உங்களை கடிச்சிச்சுனாலோ தொத்துனாலோ நான் எதுவும் பண்ண முடியாதுன்னுட்டேன். ஆனால் இங்கே தான் வந்து மனுஷங்க வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு அடி தான், மனுஷனுக்கு ஒரு சொல்லு தான், சரியா? அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே வந்து கக்கா பண்ணுறாங்க, அவங்க இங்கே வந்து இந்த நிலத்தில் மாடு கட்டுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கேன்னா, ஏன்னா நான் பின்னாடி சொந்தக்காரங்களாக இருக்காங்க, பகையாகக்கூடாது, சரி ஓகே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பொறுத்துட்டு போகிறேன். இல்லைன்னா எனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும், பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் வந்து நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, ஏன்னா பின்னாடி நாய்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் ஆகுது. வருத்தம் அப்படிங்கிறத விட இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இவங்க நான் வந்து இங்கே இல்லாதப்ப இவங்க இங்கே தான் வந்து கக்கா பண்ணுறாங்க, இவங்க இங்கே தான் மாடு கட்டி ஒவ்வொரு இதையும் வந்து பண்ணுறாங்க. இப்போது சாவியை பிடுங்கிட்டு போயிட்டு திரும்ப கத்தி திரும்ப சாவி கொடுக்கறதுனால உறவு பலப்படுமா என்ன? இந்த பக்கம் வரவே மாட்டாங்களா? திருட்டுத்தனமாக வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இல்லைன்னா திட்டுத்தனமாக இங்கே வந்து மாடு கட்டுவாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டு அங்கங்கே மாங்காய் கன்று வச்சுருந்தா எல்லா மாங்காய் கண்ணையும் அவங்க கண்ணுக்குட்டி உடச்சி போட்டு போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, ஏன்னா நான் அமைதியாயிட்டேன். அந்த கண்ணுக்குட்டிக்கு என்ன தெரியும்? அது வாயில்லாத ஒரு ஜீவன். மனுஷங்க பண்ணுற தப்புக்கு கண்ணுக்குட்டியோ மாடோ என்ன செய்யும்? அதே மாதிரி தான் நாயும் பேச தெரியாது, அதுக்கு விளையாட தான் தெரியும். சரி, இது ஒரு உதவி கேட்குற பதிவு தான், ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு 100 அடி ஃபென்சிங்கோட விலை வந்து 5000 ரூபாய். யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு 100 அடிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் வந்து ஃபென்சிங் போட்டுருவேன், மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமையும் இருக்கும். நன்றி, பாய்.